பாடலை தொடர்ந்தும் நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் அதாவது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நவம்பர் மாதம் திங்கட்கிழமை அதாவது 25ஆம் தேதி ஆரம்பிக்க காத்திருக்கின்றன. இந்த பரீட்சைகள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாகத்தான், விழிப்புணர்வு செயற்பாடாக, நேர்காணலாக இந்த பகுதி அமைய காத்திருக்கின்றது. பயிற்சி என்பதை பக்கபலமாகவும் முயற்சி என்பதை முழுமையாகவும் மேற்கொண்டால் உயர்ச்சி என்பது தானாகவே நம்மை தேடி வரும் என்று சொல்வார்கள். அந்த உயர்ச்சி எங்களை தேடி வந்திருக்கிறதா இல்லையா என்பதை நிர்ணயிப்பது, தீர்மானிப்பது இந்த பரீட்சைகள் என்றால் மிகையாகாது. எனவே இந்த பரீட்சைகளுக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். பரீட்சைகள் தொடர்பான விடயங்கள் பரீட்சைகள் திணைக்களம், இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் எம்மோடு இணைந்திருக்கின்றார். இன்றைய தினம் பரீட்சைகள் தொடர்பான விழிப்புணர்வை உங்களுக்கு வழங்குவதற்காக. வணக்கம். வணக்கம். உண்மையாகவே அதாவது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை என்று சொன்னாலே எங்களுக்கு தெரியும், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பாடசாலை சமூகம் எந்த அளவில் அந்த பரீட்சைக்காக தயாராகுகின்றார்கள் என்று சொல்லி. ஆனால் பரீட்சைகள் திணைக்களம் இதற்கு பிற்புலத்திலிருந்து எந்த அளவில் செயற்பாடுகளை முன்வைக்கிறது என்பதில் தான் அதனுடைய வினைத்திறன் இருக்கின்றது என்றால் மறுக்க முடியாது. எனவே பரீட்சைகள் தொடர்பான தயார் நிலை பரீட்சைகள் திணைக்களத்தை பொறுத்தமட்டில் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை முதலாவது கேள்வியாக நாங்கள் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக. உயர்தர பரீட்சை, கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை பொறுத்தளவிலே இது சான்றிதழ் பரீட்சை பட்டியலில் இடம்பெற்றாலும் கூட உண்மையிலேயே இந்த பரீட்சை ஒரு தெரிவு பரீட்சை, போட்டி பரீட்சை என்றும் நாங்கள் இதை சொல்லலாம். கண்டிப்பாக இலங்கையிலே பரீட்சைக்கு தோற்றுகின்ற சுமார் 3 லட்சம் மாணவர்கள் உயர்தர பரீட்சைக்காக தோற்றுகிறார்கள். இந்த மாணவர்களிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் அரச பல்கலைக்கழகங்களுக்காக தெரிவு செய்யப்படுகிறார்கள். அந்த விதத்திலே ஒரு போட்டி பரீட்சை, தெரிவு பரீட்சை என்ற விதமாக இதனை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதையும் விட இந்த பரீட்சை மாணவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரீட்சையாகவும் பார்க்கப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று இலங்கை பரீட்சை திணைக்களம் 1968ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க பொது பரீட்சைகள் சட்டத்தின் கீழாக ஸ்தாபிக்கப்பட்டு பொது பரீட்சைகளை நடாத்துகின்ற ஒரே ஒரு நிறுவனமாக இலங்கையில் காணப்படுகிறது. இம்முறை கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையினுடைய நிலைப்பாடுகளை பொறுத்தளவிலே பரீட்சைக்கான ஏற்பாடுகள் யாவும் பூர்த்தியடைந்த நிலையிலே இருக்கின்றன. இந்த வருடம் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மொத்த பரீட்சார்த்திகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தளவிலே 3,33,185 பரீட்சார்த்திகள் இந்த பரீட்சைக்காக தோற்றுகிறார்கள். இதற்காக நாங்கள் நாடளாவிய ரீதியில் 2,312 பரீட்சை நிலையங்கள் நிறுவியிருக்கிறோம். அந்த பரீட்சை நிலையங்களுக்கான வினாபத்திரங்களை விநியோகித்தல், விடைத்தாள்களை மீள பெற்றுக்கொள்ளுதல் போன்ற பணிகளை முன்னெடுப்பதற்காக 319 இணைப்பு நிலையங்கள், அந்த இணைப்பு நிலையங்களை இணைப்பாக்கம் செய்வதற்காக பிராந்திய சேகரிப்பு நிலையங்களாக 32 நிலையங்கள் நாடளாவிய ரீதியிலே இயங்குகின்றன. இவற்றின் ஊடாக இந்த பரீட்சைகள் நடாத்துவதற்கான ஆரம்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேவேளையில் இந்த பரீட்சைகளிலே மேற்பார்வையாளர்களாக, உதவி மேற்பார்வையாளர்களாக, நோக்குநர்களாக பணியாற்றுபவர்கள் பரீட்சை மண்டபத்திலே பணியாற்றி கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றன. பரீட்சை ஆணையாளர் நாயகம் அந்தந்த மாகாணங்களுக்கு பொறுப்பான மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வளைய கல்வி பணிப்பாளர்கள், ஒவ்வொரு வளையத்திலும் நாம் பரீட்சை கடமைகளை முன்னெடுப்பதற்காக என பிரதி கல்வி பணிப்பாளர்கள், வளைய கல்வி பணிப்பாளர்கள் நியமித்திருக்கிறோம். இவர்களுக்கான முதல் அறிவூட்டம் ஏற்கனவே பரீட்சை திணைக்கள மட்டத்திலே அது இடம்பெறும். அதற்கு பிறகு இந்த பரீட்சை மண்டபங்களிலே பணியாற்றுகின்ற நோக்குநர்கள், மேற்பார்வையாளர்கள், உதவி மேற்பார்வையாளர்கள், நான் முதல் சொன்ன அந்த இணைப்பு நிலையங்களிலே இணைப்பாக்க பணிகளில் ஈடுபடுகின்ற இணைப்பு நிலைய உத்தியோகத்தர்கள், உதவி இணைப்பு நிலைய உத்தியோகத்தர்கள், இவர்களுக்கு அந்தந்த பிரதேசங்களுக்கு நாடளாவிய ரீதியில் அந்தந்த பரீட்சை பிரதேசங்களிலே எவ்வாறான பரீட்சை பணிகளை இவர்கள் முன்னெடுக்க வேண்டும், எந்த விடயங்களிலே கூடிய கரிசனை செலுத்த வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பாக நேரடியாக பரீட்சை திணைக்களத்தினுடைய ஆணையாளர்கள், பிரதி ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கான ஒரு அறிவூட்டம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த முறை பரீட்சார்த்தமாக நாங்கள் பரீட்சை பணிகளிலே மாணவர்களோடு, பரீட்சார்த்திகளோடு நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள் நோக்குநர்களாக இருப்பார்கள். மொத்த பரீட்சார்த்திகளிலே அந்தந்த மண்டபத்தில் இருக்கின்ற 20-25 மாணவர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர் அந்த நோக்குநராக இருப்பார். இந்த நோக்குநர்கள் தான் மாணவரோடு நேரடியான இடைத்தாக்கத்தை புரிபவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இதுவரையிலே பரீட்சைகளோடு தொடர்புடையதான சில முறைகேடுகள் இடம்பெற்று வருகின்றன. இதுவரை காலத்திலும் அவற்றை முற்றுமுழுதாக இல்லாதாக்க வேண்டிய கடப்பாடு பரீட்சை திணைக்களத்துக்கு இருக்கிறது. அந்த விதத்திலே இந்த முறை நாம் பரீட்சார்த்தமாக நாடளாவிய ரீதியிலே நோக்குநர்களுக்கான ஒரு வழிகாட்டு கருத்தரங்கையும் கூட நாங்கள் நடாத்தி இருக்கிறோம். அந்தந்த குறிப்பிட்ட சில பிரதேசங்களிலே சென்று அவர்களுக்கு நேரடியான கருத்துக்களை வழங்கி இருக்கின்றோம். அதனை விட
பரீட்சைக்கான தயார் நிலை என்ற அடிப்படையிலே வினாப்பத்திரங்கள் பரீட்சை தொடங்குகின்ற நீங்கள் குறிப்பிட்ட இம்மாதம் 25ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை வினாப்பத்திரங்கள் மாணவர்களுக்கு வழங்கத்தக்க ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையாக பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நிறைவு பெற்றிருக்கின்றன. மாணவர்களுக்கான அனுமதி அட்டைகள் பாடசாலை பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே பாடசாலைகளுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அவர்கள் விண்ணப்பித்த அவர்களுடைய முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் விட இம்மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அனுமதி அட்டைகளை தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. சில நேரம் ஒரு பாடசாலை பரீட்சார்த்திக்கு ஏதேனும் காரணத்தினாலே அனுமதி அட்டை தேவைப்படுமாக இருந்தால் அவர் ஏற்கனவே நாங்கள் அனுப்பியதுக்கு மேலதிகமாக சில நேரங்களிலே தொலைத்து விடலாம் அல்லது வேறேனும் பாதிப்புகள் கிழிந்து போகுதல் போன்ற விடயங்கள் ஏற்பட்டால் மீளவும் பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் அவர்கள் பாடசாலை அதிபர் ஊடாக தரவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தாம் தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தினை உள்ளீடு செய்வதன் மூலமாக தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் என்ற வகையிலே முற்றுமுழுதாக பரீட்சைக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. உண்மையாகவே நாங்கள் எங்களுக்கும் பரீட்சை திணைக்களத்துக்கும் இடையிலான தொடர்பு எத்தகையதாக இருக்கின்றது என்று சொன்னால் எங்களுக்கு கிடைக்கின்ற அனுமதி அட்டை மற்றும் அந்த வினாத்தாளை பார்ப்பது இத்தோடு முடிந்து விடுகின்றது. ஆனால் இதற்கு பிற்புலம் எத்தனையோ விதமான செயற்பாடுகள் பரீட்சைகள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படுவதை நினைக்கும் போது உண்மையாகவே இத்தகைய அதாவது பரீட்சை திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பான அறிவும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் போதுதான் அந்த பரீட்சைகளை எந்த அளவில் வினைத்திறனாக மேலும் முக்கியமாக அவர்கள் கருதுவார்கள் என்பதிலும் அவர்களுக்கு ஒரு அதாவது அறிவு ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், தெளிவினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெறுமனே சற்றே நாங்கள் சென்று வினாப்பத்திரங்களுக்கு விடையளித்து விட்டு வந்து வருகிறோம். ஒரு சிலர் விண்ணப்பித்து விட்டு அதாவது பரீட்சைக்கு தோற்றாதவர்களும் இருக்கிறார்கள். இது உண்மையாகவே ஒரு கிரயத்தையும் கூட்டுகின்றது இல்லையா பரீட்சைகள் திணைக்களத்திற்கு. எனவே இத்தகைய விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இந்த பரீட்சை நிலையத்திற்கு கொண்டு வர வேண்டிய பொருட்கள் என்று இருக்கின்றன. கண்டிப்பாக இந்த பரீட்சைக்கான அனுமதி அட்டை, இந்த அனுமதி அட்டையோடு இந்த தேசிய அடையாள அட்டை கொண்டு போக வேண்டும். ஆனால் இந்த தேசிய அடையாள அட்டையை தொலைத்தவர்கள் சடுதியில் தொலைத்தவர்களாகவும் இருக்கக்கூடும். அவர்கள் எத்தகைய அதாவது அட்டைகளை அல்லது எந்த ஆவணத்தை அவர்களோடு வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து கூற முடியும்? கண்டிப்பாக தேசிய பரீட்சைகளை பொறுத்தளவிலே பரீட்சை திணைக்களத்தினாலே நடாத்தப்படுகின்ற பரீட்சைகளை பொறுத்தளவிலே ஆளடையாள பத்திரங்களாக நாங்கள் தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகிய 3 ஆவணங்களை மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள பத்திரங்களாக ஏற்றுக்கொள்கிறோம். இதிலே கண்டிப்பாக இந்த உயர்தர பரீட்சையை பொறுத்தளவிலே மாணவர்கள் இந்த 3 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை தமது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தும் விதமாக சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு மேலதிகமாக ஆட்பதிவு திணைக்களத்தினாலே A4 அளவிலான ஒரு பத்திரத்திலே குறித்த நபருடைய படத்தோடு தேசிய அடையாள அட்டையிலே உள்ளடங்கி இருக்கின்ற தகவல்களை உள்ளடக்கியதான ஒரு பத்திரத்தை வழங்கி இருக்கிறார்கள். அதுவும் தேசிய அடையாள அட்டைக்கு இணையான ஒரு வழிதுடைமையை கொண்டதாக இருக்கிறது. எனவே இது தொடர்பிலே பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இது வெறுமனே ஒரு தாளாக ஒரு A4 தாளாக இருக்கிறது என்ற பார்வையில் நீங்கள் அதை பார்க்காமல் இது சாதாரண ஒரு தேசிய அடையாள அட்டையை கொண்டு நீங்கள் என்ன பணிகளை எல்லாம் செய்யலாமோ அத்தனை பணிகளையும் செய்வதற்குரிய ஒரு வழிதுடைமை உடைய ஒரு ஆவணம் என்பதனை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். எனவே அந்த ஆவணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது, பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஆவணத்தையும் நாங்கள் தேசிய அடையாள அட்டைக்கு இணையான ஒரு ஆவணமாக கருதுவதனாலே தேசிய அடையாள அட்டை அல்லது நான் இப்பொழுது குறிப்பிட்ட இந்த A4 அளவிலான அந்த தகவல்களை உள்ளடக்கி ஆட்பதிவு திணைக்களத்தினாலே வழங்கப்படுகின்ற பத்திரம், செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், இந்த 3 அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள பத்திரங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. நீங்கள் கேட்டது போன்று சில நேரங்களிலே ஏதேனும் தங்களுடைய பிறப்பு சான்றிதழ் தான் இந்த தேசிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்வதற்கான அல்லது ஆளடையாள பத்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அடிப்படை ஆவணமாக அமைகிறது. ஏதேனும் காரணத்தினாலே பிறப்பு சான்றிதழில் ஏதேனும் குறைநிலைகள் அல்லது பெற்றுக்கொள்வதில் இருக்கிற இடர்பாடுகள் காரணமாக தேசிய அடையாள அட்டை இல்லாத ஒரு பரீட்சார்த்தி பரீட்சைக்கு தோற்ற முடியுமா என்றால் தோற்றுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. ஆனால் பரீட்சார்த்திகளை பெற்றோர் சமூகத்தினருக்கு மிக தெளிவாக ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள பத்திரம் ஒன்று இல்லாது பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகளை நாங்கள் பரீட்சை எழுதுவதற்கு அனுமதித்தாலும் கூட அவர்களுடைய பெறுபெயர்களை இந்த 3 ஆளடையாள பத்திரங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்ததன் பின்னர் தான் அவர்களுக்கான பெறுபெயர்களை வெளியிடுவோம். அதே வேளையிலே நீங்கள் கேட்டது போன்று ஒரு பாடசாலை பரீட்சார்த்தி தேசிய அடையாள அட்டையோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆளடையாள பத்திரத்தையோ கொண்டிராதிருந்தால் அவர்
பாடசாலை அதிபர் மற்றும் அந்த பாடசாலை அமைந்திருக்கின்ற வலயத்துக்கு பொறுப்பான வலய கல்வி பணிப்பாளர் ஆகியோரால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு புகைப்படத்தை சமர்ப்பிக்கலாம். இந்த 2 பிரதிகளிலே அந்த புகைப்படம் அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டு வர வேண்டும். ஒரு புகைப்படத்தை அவர்கள் தங்களுடைய அனுமதி அட்டையோடு இணைத்து முதல் நாளில் அவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்ற முதல் நாளிலே பரீட்சை மண்டபத்திலே கையளிக்க வேண்டும். அதே வேளையிலே அதே போன்று அவர்கள் உறுதிப்படுத்தி வைத்திருக்கின்ற மற்றைய புகைப்படத்தை தினசரி அவர்கள் கொண்டு வந்து தங்களுடைய ஆளடையாளத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதில் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விடயம்தான், இந்த ஆளடையாள பத்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள பத்திரங்களில் ஒன்றை சமர்ப்பிக்காத ஒரு பரீட்சார்த்திக்கு பரீட்சை எழுதுவதற்கான அனுமதி இருந்தாலும் கூட அவருக்கான பெறுபேறுகளை பரீட்சை திணைக்களம் வெளியிடாது. அதையும் விட மிக முக்கியமாக பெற்றோர், பாடசாலை சமூகம், அந்தந்த மாணவர்கள் கூடுதலாக கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. இந்த தேசிய அடையாள அட்டையோடு தொடர்புடைய விடயத்திலே தேசிய அடையாள அட்டைகள் இப்பொழுது 15 வயதிலிருந்து தேசிய அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இவர்கள் இந்த 15 வயது என்பது தரம் 10 அவர்கள் கற்கிற பொழுதே தேசிய அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். அப்படியாக இருந்தால் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகிற எல்லா மாணவர்களுக்கும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆளப்பட்ட ஏதத்தோடு தோற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்பது உயர்தரத்துக்கு பிறகு அவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பிக்கிற பொழுது தேசிய அடையாள அட்டை இல்லாத ஒரு பரீட்சார்த்தி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய இணையதளத்துக்குள்ளே பிரவேசித்து விண்ணப்பிப்பதற்கான இடர்நிலைகளை சந்திக்க வேண்டிய தேவை இருப்பதனாலே முன்கூட்டியே இந்த தயார் நிலையை செய்து கொள்வது என்பது எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கும். நிச்சயமாக. அதே போல பரீட்சை மண்டபத்துக்குள் எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டிய விடயங்களில் மேலும் ஒரு விடயம் தான் இந்த இலத்திரனியல் உபகரணங்கள். அது கணிப்பான்கள் உள்ளிட்ட இலத்திரனியல் உபகரணங்கள். இது தொடர்பான பயன்பாடு எத்தகையதாக அமைய வேண்டும்? கண்டிப்பாக. பொதுவாக இதை நாங்கள் ஒரு பொது கருத்துக்குள்ளே கொண்டு வருவதாக இருந்தால், பொதுவாக பொது பரீட்சைகள் சட்டம், அதோடு பொது பரீட்சைகள் சட்டத்தை தழுவியதாக நாம் வெளியிட்டிருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தல்கள் இவற்றிலெல்லாம் பரீட்சார்த்திகளுக்கான அறிவுறுத்தல்களும் விதிமுறைகளும் என்பன வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே பொதுவான ஒரு கருத்தாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், பரீட்சைக்கு தோற்றுகின்ற பரீட்சார்த்திகள் தாம் பரீட்சைக்கு தோற்றுகின்ற குறித்த நாளில் பயன்படுத்துவதற்கு தேவையான பொருட்களை தவிர வேறு எந்த ஒரு பொருளையும் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே எடுத்து வருதல், தம்வசம் வைத்திருத்தல், பயன்படுத்துதல், தமக்கருகில் வைத்திருத்தல் என்பன தண்டனைக்குரிய குற்றங்கள் ஆகும். இதை தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்டாக இதை கருத வேண்டும். அதிலே விசேடமாக இந்த இலத்திரனியல் பொருட்களை பொறுத்தளவிலே கணிப்பான்களை கேட்டீர்கள். கணிப்பான்கள் உயர்தர பரீட்சையை பொறுத்தளவிலே குறித்த 4 பாடங்கள், அதிலே கணக்கீடு, உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல், பொறியியல் தொழில்நுட்பவியல், தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் ஆகிய 4 பாடங்கள் 33, 65, 66, 67 ஆகிய பாட இலக்கங்களை கொண்ட இந்த 4 பாடங்களுக்கு மட்டும் நிரட்படுத்தப்பட முடியாத நான் புரோகிராமபிள் கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பரீட்சார்த்திகள் இந்த 4 பாடங்களுக்கு மட்டும் அதில் சொல்லப்படுகின்ற நிபந்தனை நிரட்படுத்தப்பட முடியாத நான் புரோகிராமபிள் சாதாரண கால்குலேட்டர்ஸை மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். சில நேரங்களிலே ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு கால்குலேட்டர் பரீட்சை மண்டபத்திலே மேற்பார்வையாளரால் காண கிடைக்குமாக இருந்தால் அவர் அந்த கணிப்பானை எடுத்து அவர் பரிசோதனை செய்து பிறகுதான் உங்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கும். சில நேரங்களிலே நீங்கள் இந்த நவீன கால்குலேட்டர்ஸை பரீட்சை மண்டபத்தை கொண்டு போவதை தவிர்த்துக் கொள்வது மிக நல்லது. ஏனென்றால் அடிப்படை கணித செய்கைகளை பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதனாலே மிக எளிமையான கால்குலேட்டர்ஸ் நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு கொண்டு செல்தல் நல்லது. இதை பாடசாலை ஆசிரியர்கள் உங்களுக்கு வலியுறுத்தி இருப்பார்கள். பெற்றோர் இது தொடர்பிலே கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் இன்று இருக்கிற நாட்களிலே மாணவர்கள் உங்களோடு தான் இருக்க போகிறார்கள். மிக எளிமையான கால்குலேட்டர்ஸ் கொண்டு போவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று. அதனையும் விட சில நேரங்களிலே இந்த பரீட்சார்த்திகள் இங்கு குறிப்பிட்ட பாடங்களை தவிர தாம் மற்றைய பாடத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தையும் கடந்து ஒரு மறதியிலே இந்த பரீட்சை மண்டபத்துக்குள்ளே இந்த கால்குலேட்டர்ஸை அவர்கள் வேறு பாடங்களுக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு சில சம்பவங்கள் ஏற்கனவே பதிவாகி இருக்கின்றன கடந்த கால பரீட்சைகளே. அவ்வாறான ஒரு நிலைமையிலே பரீட்சார்த்தி குறித்த பாடத்துக்கு தேவையற்றதான ஒரு இலத்திரனியல் சாதனத்தை பரீட்சை மண்டபத்துக்குள் எடுத்து வந்தார் என்ற குற்றம் சாட்டப்பட்டு பல்வேறு பாதிப்புகள், பாடத்தினுடைய பெறுபேறுகள், அவருடைய முழுமையான பெறுபேறுகளும் கூட ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அது தொடர்பிலே கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். அதனையும் விட ஒரு வர்த்தமானி அறிவித்தல் இருக்கிறது. 2019 ஆண்டு
ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதிய வர்த்தமானி அறிவித்தலிலே அதுவரை காலமும் வெளியிடப்பட்ட சிறு சிறு உறுப்புரைகளை எல்லாம் சேகரித்து நாம் முழுமையான ஒரு பரீட்சார்த்திகளுக்கான விதிமுறைகளும் அறிவுறுத்தல்களும் என்ற ஒரு பக்க அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கிறோம். அதிலே 17 ரோமன் 4 குறிப்பிட்டிருக்கிறோம். பரீட்சார்த்திகள் ப்ளூடூத் போன்ற இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தவில்லை என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்ற முழு காலப்பகுதியிலும் தமது முகமும் காதுகள் இரண்டும் தெளிவாக தெரியக்கூடிய விதத்தில் பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இந்த முறை அனுமதி அட்டையிலும் கூட இந்த அறிவுறுத்தலை நாம் அச்சிட்டு அனுப்பியிருக்கிறோம். இதிலே ஏற்கனவே இலத்திரனியல் சாதனங்கள் தொடர்பான ஒரு அறிவுறுத்தல் இருக்கிறது, அதோடு இதையும் சேர்த்திருக்கிறோம். எனவே பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் மிக நேர்த்தியாக மிக கவனமாக உரிய நாளிலே உரிய வேளையிலே நீங்கள் தோற்றுகிற பாடத்துக்கு தேவையான பொருட்களை தவிர வேறு எந்த ஒரு பொருளையும் பரீட்சை மண்டபத்துக்கு எடுத்து செல்லாதீர்கள் என்ற செய்தியை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விளைகிறேன். நிச்சயமாக குறுகியதொரு கால பகுதிக்குள்ளே நாங்கள் மிக முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருக்கின்றோம் என்று நம்புகிறோம். எனவே இந்த நேர்காணல் பகுதி தற்போது நிறைவடைகிறது. இதனை தொடர்ச்சியாக மேலும் இது தொடர்பானதொரு நேர்காணலை தான் தொடர்ச்சியாகவும் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். எனவே பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி நேர்காணலோடு நாங்கள் வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.